எனக்கு ஒரு சந்தேகம். நேற்று நீங்க கச்சேரியில பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டை நீங்களா பாடினீங்களா இல்ல வேற யாராவது பாடினதை கேட்டு பாடினீங்களா? வேற ஒருத்தர் பாடினது கேட்ட பாடினேன். இது என் ஃப்ரெண்ட் முருகன் பாடின பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எந்த கச்சேரியில பாடினாலும் முத பாட்டு இந்த பாட்டு பாடுவேன். இப்ப முருகன் எங்க இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? இப்ப முருகன் எங்க? என் முருகனுக்கு என்னாச்சு? என் முருகனுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க. அந்த முருகன் இப்ப உயிரோட இல்ல. சாமி, என் முருகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் நான் தவம் இருந்தேன். இப்ப என் முருகன் உசுரோட இல்ல. இத கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? என்னைய என் முருகன் கிட்டே கொண்டு போயிடு. பெண்ணே, அழாதே. இறந்து போன உன் முருகனை பற்றி கவலைப்படாதே. உன் கனவை நினைவாக்கவும் உன்னை காலமெல்லாம் காப்பாற்றவும் ஒருவனை உன்னிடம் அனுப்பியிருக்கிறேன். அவன் வேறு யாரும் இல்லை. திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கும் பாட்டுக்காரன் தான். அவனையே நீ திருமணம் செய்து கொள். சாமி, நீ அப்படி சொல்ற? இத மாதிரி அல்பத்தனமான விஷயம் எல்லாம் சாமி பேசாது. இவ்வளவு நேரம் பேச நான் தான். இங்க பாருமா, இறந்து போன ஒருத்தன் நினைச்சு ஏன் புலம்பி தவிக்கிற? முருகன் தான் செத்து போயிட்டான். இனிமே அவன் வரவே மாட்டான். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ விருப்பப்பட்டா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓய், என்ன சொல்ற? நில்லு. ஒரு நிமிஷம் இல்லை. எனக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த கொலுசு என் கையில கிடைச்சது. என்ன உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கொலுசை உன் காலில் வாங்கிக்கோ, இல்ல நான் கையிலே கொடுத்துறேன். என் உடம்பையும் மனசையும் தொடர உரிமை இந்த ஜென்மத்துல என் முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அவரை தவிர வேற எவனையும் என் நிழலை தொடக்கூட அனுமதிக்க மாட்டேன். சரிக்கடி. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறக்குதடி. அடிமானே மயங்குவதேனோ, உன்னைத்தானே உருகுவதேனோ. இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறக்குதடி. சிறகுகள் விரிந்ததடி, இளம்
ஏண்டி முளைச்சு 3 விடல அதுக்குள்ள பாட்டு பாடி ஆட்டம் போடுறீங்களா? பாடி முருகா செல்லக்கிளி போடா. அண்ணே. என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி போடா. எப்படி வா? செல்லக்கிளிக்கு இன்னையோட 7 வயசு முடியுது. ஆண் வளர்ச்சி அருகம் புல்லு, பொண்ணு வளர்ச்சி கோர புல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லக்கிளி 5 வருஷத்துல பெரிய மனுஷி ஆயிடுவா. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? செல்லக்கிளி வளர்ற காலத்துல என் பையன் துரப்பாண்டிக்கு தான் அவளை கட்டி வைக்கணும். நாலு கிடக்கு நாம இருந்தாலும் நாளைக்கு நடக்கிறது நல்லதா நடக்கணும் பாருங்க. எப்பவோ காய்க்க போற மரத்தை முன்னாலே குத்தகைக்கு விடுறது இல்லையா? அந்த மாதிரி இன்னாருக்கு இன்னாரு முடிவு பண்ணி வச்சுட்டா நாளைக்கு எசகு பெசகு அது நடக்காது இல்ல? யசோத, நீ சொல்றது சரிதாம்மா. நீ கேக்குறபடி நான் வாக்கு கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னால முருகனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் பிறந்த உடனே தாய் இழந்துட்டான், கொஞ்ச நாள்ல தகப்பனை இழந்துட்டான். நீ கேக்குற மாதிரி செல்லக்கிளியோ உன் பிள்ளை கட்டி வைக்கிறோன்னு வை, நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவான். ஆனா அந்த தாயில்லா புள்ள முருகன் மட்டும் உறவா இருந்து ஒதுங்கி போயிருவான். அதனால கூடுற காலத்துல செல்லக்கிளிய முருகனுக்கு கட்டி வச்சு நாம தான் நம்ம அரவணைக்கணும். முருகனை நீ பெத்தெடுக்கலனாலும் அவனும் உன் பிள்ளைதானம்மா. ஆமாமா, பெத்தாதான் பிள்ளையா? அவனையும் என் பிள்ளை தானே. ஏதோ என் மனசுல பட்ட ஆசையே சொன்னேன். அப்புறம் உங்க விருப்பப்படியே நடத்தி வைங்க என்ன? பாரு, என் பையன் துரப்பாண்டிதான் இந்த வீட்டுக்கு மருமானா வரணும். அந்த ஆசையை கெடுக்க முளைச்சிருக்க என் அக்கா பையன் முருகன் என்னைக்குமே இடைஞ்சலா இருக்க கூடாது. அவளை தானம்மா பொழுது போறதுக்குள்ள அவன் இல்லாம பண்ணிடுறேன். ஏடா, என்ன தைரியம் இருந்தா துரப்பாண்டிக்கிட்டே பிறந்த செல்லக்கிளி எவ்வளவு ஆட்டம் போடுவேன். ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுங்க விட்டுங்க. ஐயோ நடிக்காதீங்க நடிக்காதீங்க. ஐயோ ஓடி போய் இல்ல அடிச்சே கொண்டு. அன்னைக்கு உயிர் தப்புனா போதும்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். அந்த சின்ன வயசுல அதை தவிர வேற வழியே தெரியல. போன ஜென்ம புண்ணியமோ என்னமோ மெட்ராஸ்ல ஒரு பெரிய இசைக்கலைஞர் சோமசுந்தர வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன். என் குரல் நல்லா இருக்குன்னு எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து பெரிய பாடகனாக்குனாரு. உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலும் உன்னை நினைக்காம ஒரு நிமிஷம் கூட என் மனசு இருந்ததில்ல. உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசம் தான் உன்னை எப்படியா சந்திக்கணும்னு தூண்டிட்டே இருந்துச்சு. உனக்காகவே உன் கைய பிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்தேன். நீயும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்லு செல்லக்கிளி, இந்த கொலுசை உன் காலில் மாட்டட்டுமா இல்ல கையில கொடுக்கட்டுமா? போட்டது மாறாத்து தேடி பார்த்து நேத்தொரு நீரோட்டு பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி திரளது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாத்து தேடி பார்த்து தந்தீன
போனது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாத்து தேடி பார்த்து மேத்தொரு நீரோத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாது பொங்கி புரளுது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாத்து தேடி பார்த்து கூந்தலா மேகந்தானா கூடுது மோகந்தானா சேர்ந்தது யோகந்தானா பாடுது ராகம் தானா பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா சேர்த்ததும் தேவியானா தினசரி உண்டனா கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏற்றினா பாலோடு தேனா சேருது தானா பாடினா தேந்தனா பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாப்பு தேடி பார்த்து நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரழுது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாப்பு தேடி பார்த்து சாமியே கைது. அவர் வந்திருக்காருப்பா. யார் மாதிரி? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கேயே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு என்ன தெரியும்? வலது கால் எடுத்து வச்சு வா. அப்ப நானு நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்க கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு எலா செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அதை பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன் அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னன்ட்டு கம்முனிடுறா. சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டாவை அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார் இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் क्वेश्चन? என்ன கடலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாச்சா ரோமநகரம் பத்தி எரியும் பொழுது நீரோமனன் பிடில் வச மாதிரி இருக்காதா? அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட மாட்டீங்க? வாங்க சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுங்க.